கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க ஏராளமான கொலைகள் நடந்திருக்கு. முக்கியமா கோவையில் கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்த 19 வயது பொறியியல் மாணவர் அமுதனை 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் சென்ற திங்கட்கிழமை அடிச்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை நான் ஏற்கனவே இந்த அவையில் எழுப்பும்பொழுது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இது ஒரு கோஷ்டி பூசலால் நடந்த தகராறு, நடந்த கொலை என்று இங்கே பதிய வைத்திருக்கிறார். 10 பேர் மோதிக்கொண்டு 10 பேருக்கும் சண்டை நடந்து கொலை நடந்திருந்தா அது கோஷ்டி பூசல். ஆனா ஒரு மாணவனை கிட்டத்தட்ட 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. எனவே இது ஒரு படுகொலை. மாணவர் அமுதன் விஷயத்துல கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அமுதனை வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அப்பொழுது அந்த போதை கும்பல் பத்தி தகவல்களை கேட்டு அமுதனிடம் கேட்டு வாங்கியிருக்கிறாங்க. தகவல் வாங்கின காவல்துறை குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு நியாயமா அந்த போதைப் பொருட்களை சீஸ் செய்திருக்க வேண்டும், பறிமுதல் பண்ணியிருக்க வேண்டும். ஆனா போதைப் பொருள் பயன்பாடு பத்தி தகவல் தந்த அமுதனுடைய தகவல்களை குற்றவாளிகள் கிட்டேயே பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் அமுதனுடைய மரணத்திற்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்கு. இதை நான் மட்டும் சொல்லவில்லை, அமுதனுடைய பெற்றோர்கள் இருவரும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இருவருமே, அவங்களுடைய தாய் தந்தை இருவருமே என்னிடத்துல தொலைபேசியில் அழிச்சு பேசியிருக்கிறாங்க. நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறேன். அப்படி அவங்க பேசுறப்போ போதைப் பொருள் கும்பல் பற்றி காவல்துறையிடம் தகவல் கொடுத்ததால் தான் அமுதன் கொலை செய்யப்பட்டதாக அவங்க உறுதியாக நம்புறாங்க. அதைத்தான் என்னிடம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கு தொடர்பா கள ஆய்வு செஞ்ச பல்வேறு சமூக ஆர்வலர்களும் இதே குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இந்த சம்பவத்திற்கு நீதி கிடைக்கணும்னு நேற்றைய தினம் எங்களுடைய கழக தலைவருடைய உத்தரவின்படி ஒருங்கிணைந்த கள்ளக்குறிச்சி மாவட்ட கழகம் சார்பாக கிட்டத்தட்ட 10,000 பேர் பங்கு கொண்ட ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை கள்ளக்குறிச்சி நகரத்துல நடத்தி இருக்கின்றோம். இந்த கொலையை ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவமாக அல்லது கோஷ்டி பூசலாகவோ நாம் கடந்து போய்விட முடியாது. அரசின் அலட்சியத்தால, காவல்துறையுடைய பொறுப்பற்ற போக்கால தான் இந்த கொலை நடந்திருக்கு என்பதுதான் குற்றச்சாட்டு. மாணவர் அமுதன் கொலையில சம்பந்தப்பட்டவங்களுக்கு கடுமையான தண்டனையை நாம வாங்கி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி குற்றவாளிகளுக்கு தகவல் கொடுத்ததா குற்றம் சாட்டப்படுகின்ற காவல்துறையினர் மேல உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். போதை கலாச்சாரத்தை எதிர்த்து நிற்கின்ற ஒவ்வொருத்தருக்கும் விடப்படுகிற ஒரு எச்சரிக்கை தான் இந்த சம்பவம். திருவெட்டூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குழந்தை தனுஷ் சின்னஞ்சிறு சிறுவன், அந்த குழந்தையின் மீது தாக்குதல் சம்பவம் நடத்திய அவர்களும் சிறுவர்கள். அந்த வழக்கில் ஒருவரை தவிர அத்தனை பேருமே மைனராகவும் இருக்கிறாங்க. அப்ப இந்த பிரச்சனையை பார்க்கிற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு எதிரி கூட தப்பித்து விடக் கூடாது என்பதில் அவர்கள் மிகவும் உறுதியாக இருந்தார்கள். அந்த தாயினிடம் நாங்கள் வாக்களித்திருக்கிறோம், யாராக இருந்தாலும் அவர்கள் எத்தனை வழக்கறிஞர்கள் கொண்டு வந்தாலும், ஆளுக்கு ஒரு வழக்கறிஞர் கொண்டு வந்தாலும் கூட பாதிக்கப்பட்ட அந்த அமுதன் மற்றும் தனுஷ் அவர்களின் குடும்பத்தின் சார்பில் கடுமையான சட்ட போராட்டத்தின் மூலம் ஒரு எதிரி கூட தப்பித்து விடாத வகையில் வழக்கை நடத்தி சட்ட ரீதியா அவர்களுக்கு என்ன தண்டனை வாங்கி தர முடியுமோ அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுத்து, மேலும் இதை போன்ற பள்ளி வளாகங்களில் இதை போன்ற துன்பமான துயரமான சம்பவம் நடக்காமல் இருப்பதற்காக கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் மூலமாக பள்ளிக்கூடங்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை மூலமாகவும் உயர்கல்வித்துறை மூலமாகவும் கடுமையான மிகவும் நேர்த்தியான பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை மீண்டும் செயல்படுத்துவதற்கான வேலைகளும் செய்திருக்கிறோம்.